வார ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் யாரை சாய்ஸ் பண்ண போகிறீங்க? அனுரையை சாய்ஸ் பண்ண போகிறேன். காரணம், நாங்கள் அதுக்கு முன்னால் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாரையுமே கண்டிருக்கிறோம். எல்லா கட்சியில் உள்ள அரசியல்வாதிகளில் வேலை திட்டங்களும் எங்களுக்கு தெரியும். அவங்க செஞ்ச ஊழல்கள் மோசடிகள் எல்லாமே தெரியும். ஊழல் இல்லாத ஒரு நாடு மலேசியாவை போல மகாதிர் முகமது மலேசியாவை செஞ்ச மாதிரிக்கு ஒரு தலைவர் ஒன்று நமக்கு தேவை. ரட்ட அனுரட்ட என்ற கருப்பொருளில் தான் நாங்கள் செயல்படுதோம். අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? කවුද ඉතින් අපේ සජිත් මහත්තයා තමයි. හේතුව? හේතුව සජිත් මහත්තයා ඇවිල්ලා පරම්පරාගත හොඳ දේශපාලඥයෙක්ගේ පුතේ. ඒ ප්‍රතිපත්ති තමයි අනුගමනය කරන්නේ. අපේ රට ගොඩ ගන්න නම් එයා තමයි ගන්න ඉන්නේ. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாரை கருதுறீங்க? நான் ஜனாதிபதியாக இந்த நாட்டில் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்கணும் ரணில் விக்ரமசிங்கே தான். காரணம் அவர் கடந்த 40-50 வருடங்கள் அரசியலில் இருந்திருக்கிறாரு. பல முறை பிரதமராக அமைச்சராக எல்லாம் இருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கின்றார். அதனால் அவர்தான் பொருத்தமான. எனவே இதில் வேறு யாரும் புதிதாக செய்ய வேண்டிய தேவையில்லை. அவர் அனுபவம் செய்திருக்கிறார். அதனால் அவருக்கு தான் இந்த பதவி பொருத்தம். அதனால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கு வாக்களிப்பது தான் பொருத்தம் என்பதுதான் இந்த பதில். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாரை கருதுறீங்க? இப்போ ஜனாதிபதியே ரணில் தான் சரி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் இத்தனைக்குமே 7 அன்னைக்கு இந்த நாட்டை விட்டு போகிற டைமில் நான் காப்பாற்றினார் நாட்டை. இப்போவும் அவர் தான் மூலம் கிடக்கு, வெளிநாடுகள் ஆதரவு இருக்குது. அதால் ரணில் தான். இப்போ அனுரகித்த எல்லாரும் கொடுக்குற மாதிரி காய்ச்சிக்கிறாங்க. அனுரை கொடுத்தா நாட்டை அழைச்சி போடுவான். இந்த அனுரை கொடுத்தோன்னு எழுதிச்சேன்னா இப்போ தெரியுமா இல்லை, குறுமலை தூக்கினது மோளை நெருப்பி வச்ச, கடை நெருப்பி வச்ச, பஸ்ஸுகள் நெருப்பி வச்ச, போஸ்டர்ஸ் நெருப்பி வச்ச, அடுத்தது இந்த கௌஜன் சேலை நெருப்பி எதை நெருப்பி தானே விட்டாங்க. அவங்க நல்ல மூளைசாலையை நெருப்பி வச்சானுங்கள், சுட்டானுங்கள். சுட்டு ஆக்களை இந்த முழங்காலுக்கு மேலே தூக்கிட்டு போகலாம், பணி தந்துக்கிட்டு போகணும். இப்போ உங்களுக்கு எல்லாம் மறந்துருக்கும். அது நாங்கள் அதெல்லாம் பட்ட ஆக்கள் இல்லை. நாங்கள் தான் நல்ல நான் நினைச்சேன். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி சஜித் பிரேமதாஸ். காரணம், அவர் வாப்பா இந்த நாட்டை கொண்டு போகிறாரு தானே அந்த டைமில். எப்படி பான் பனுசு அது இதற்கு சகல எல்லாம் சாமான எல்லாத்தையும் விலை கொடுத்தானே கொடுத்து. அது மாதிரி சஜித் பிரேமதாஸை அவர் வந்தால் இந்த நாட்டில் சகலையும் சாமான விலை குறைச்சி கொடுப்பாரு. மக்கள் சிங்கப்பூர் மாதிரி மக்களுக்கு நல்லா கவனிப்பார்கள். அவருக்கு எல்லாரும் சேர்ந்து நல்லா சந்தோஷமாக அவருக்கு சந்தை கொடுக்க வேணும், கட்டாயமாக கொடுக்கணும். எங்களுக்கு சஜித் தான் எங்களுக்கு வேணும், வேற யாருக்கும் கதை எங்களுக்கு தேவை, சஜித் தான் எங்களுக்கு தேவை. අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? මේ වෙලාවේ හැටියට නම් තරුණයෝ ගොඩක් අතර ජනප්‍රිය, සමාජෙත් ගොඩක් ජනප්‍රිය. මම හිතනවා අනුර කුමාර මහත්තයා හොඳයි කියලා නේ. එයා රට හදනවද? අපි දීලා බලමු. අවුරුදු 70ක්ම අනිත් කට්ටිය මාරු කරන්නේ. අවුරුදු 5කට අපි දීලා බලමු නේද? இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாரை கருதுறீங்க? இந்த நாட்டுக்கு இப்போதைய பொறுத்தவரையில் ஜனாதிபதி ரணில் தான். காரணம், இப்படி நாடு விழுந்து கிடந்த நாட்டை இப்போ அவர் ஓரளவுக்கு சரியாக கொண்டு வந்திருக்காரு. அதனால அவர் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கு. අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? ඇත්තටම අපේ රටට සුදුසු දැන් මේ පවතින වාතාවරණය අනුව හොඳ මේ තරුණ නායක තත්ත්වයක් අපි අනුරට රට අනුරට. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்கே. காரணம், இவ்வளோ இக்கட்டான நிலைமையில எத்தனையோ பேர் விட்டு இந்த நாட்டை கைவிட்ட நிலைமையிலையும் அவர் அந்த முக்கியமான கஷ்டமான சந்தர்ப்பத்தில் நான் செய்வேன், செஞ்சு காட்டுவேன் என்ற தைரியத்தோடு அவர் நாட்டை பாரம் எடுத்தார். அதால் நான் அவரை நினைக்கிறேன். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி இந்த யாரை நீங்கள் கருதுறீங்க? எந்த கருத்து அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி ரணில் என்ற நாட்டு இருந்த நிலைமைக்கு நாட்டை பொறுப்படுத்தி கட்ஸாக செஞ்சுறதுக்கு அந்த கட்ஸ் இருந்தால் ரணில். இந்த நாட்டுக்கு பொருத்தமான தலைவர்னு சொல்லி யாரை நீங்கள் கருதுறீங்க? நம்ம புதியதொரு தலைவரை தெரிசு எடுத்த நல்ல ஐடியா இருக்கு. அனுர குமார நல்லா இருக்கு. புதியதொரு தலைவரை கொடுத்து பார்ப்போம் நாட்டை. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதினு நீங்கள் யாரை கருதுறீங்க? நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே கருதுறோம். காரணம் எங்களுக்கு இந்த ரோட்டில் போலி நிற்கலாது. தேத்தண்ணி கொண்டு வச்சுட்டு பார்த்துட்டு படுத்துட்டு போலி நிற்கலாது. இந்த கேஸ் போலி நிற்கலாது. அது இப்போ சீராக போயிட்டு சும்மா சுப்ரியாக போயிட்டுருக்கு. டன். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி இந்த யாரை நீங்கள் கருதுறீங்க? என்னை பொறுத்தவரையில் இப்போ எவ்வளோ ஆட்சியாளர்கள் வந்தார்கள், எல்லாம் நடத்தி காட்டினாங்க. இதெல்லாம் மக்களுக்கு விளக்கம்.
அதனால் இப்போதைக்கு எதிர்காலத்துக்கு வரக்கூடிய இந்த நாட்டை கொஞ்சம் நடத்தக்கூடிய ஒரு ஆளுன்னா சஜித் பிரேமதாஸ் தான். காரணம் என்னென்னா அவர் இப்போ எதிர்கட்சியில் இருந்து சில இப்போ ஸ்கூல்கள் அது இதெல்லாம் இப்போ எவ்வளவோ உதவிகள் அதெல்லாம் செஞ்சு வராரு, ஹாஸ்பிட்டலுக்கு உதவி செய்கிறார். அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அப்படி உதவி செய்யலுமா இருந்தால் கவர்மெண்ட் இருந்தால் அவர் இதை விட நிறைய உதவி செய்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அனுரகுமார திசாநாயக்க வருவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவரை தான் எதிர்பார்க்குறாங்க. அவர் தெரிவு செய்ய காரணம் ஒன்று தேவை, இந்த நாட்டில் மாற்றம் ஒன்று தேவை. 26 வருடங்கள் ஏமாற்று கதைகளும் ஏமாற்று வித்தைகள் தான் காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மேடைகளும் ஒவ்வொரு பேச்சு. பாராளுமன்றம் சென்றாலும் அவங்களுக்குள்ளால அவர் செஞ்ச கலவை இவர் செல்லுது, இவர் செல்ல கலவை இவர் செல்றது. வேறு இந்த மக்கள் சம்பந்தமான பேச்சுக்களுக்கு எந்த இடங்களும் இல்லை. அவங்களோட பேச்சை முடிச்சுக்கொண்டு நாடகம் ஆடிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அதால் எங்களுக்கெல்லாம் வெறுத்து பேச்சு தான் இருக்குது. இந்த நாடு நல்லா வரணும். இது ஒரு அழகான நாடு. இந்த நாட்டை வந்து அழகான முறையில் செஞ்சு எடுத்தால் இளைஞர்களுக்கும் இப்போ இருக்கிற வயது பிள்ளைகளுக்கும் ஒரு நிதாசன வாழ்க்கை அமையக்கூடிய சான்று இருக்கிறது. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி நீங்கள் யாரை கருதுறீங்க? ரணில் விக்ரமசிங்க. காரணம் இந்த பெட்ரோல் புரிநிலை நாட்டுக்கு வந்தார். அவர் வந்து எல்லாம் சீர் செஞ்சு நல்லா செஞ்சார். எதிர்வரும் தேர்தலில் இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதியாக நீங்கள் யாரை கருதுறீங்க? இந்த கால சூழ்நிலையிலன்னு சொன்னால் சஜித் ஜனாதிபதியாக வந்தால் நிலப்பாட்டுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். எந்த சஜித் ஜனாதிபதி தேர்தலும் நடக்க போகுது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி நீங்கள் யாரை கருதுறீங்க? அனுர திசாநாயக்க. அனுரட்ட என்ன காரணம்? அவர் தான் இந்த நாட்டை கொண்டு வரதுக்குரிய நல்ல ஒரு இதில் வெளியிட்டிருக்காரு. அதனால் அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? அனுர திசாநாயக்க தான் நான் விரும்புகிறேன். காரணம் என்ன? காரணம் அவர் வந்து ஒரு நேர்மையாக செய்யக்கூடியவராக என்னுடைய கருத்து இருக்குது. பெரும்பாலும் அவர் நேர்மையாக செய்வார்னு சொல்லி எதிர்பார்ப்பும் இருக்குது. அதனால் அவரை விரும்புகிறேன். இந்த ஜனாதிபதி தேர்தல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குது. உங்களோட பார்வையில் இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யார்? இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி என்று கருதணும்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கையே கருதலாம். காரணம் என்னென்னு சொன்னால் நாடு இருந்த நிலைமையிலிருந்து ஓரளவுக்கு மீட்டெடுத்து தற்போது உள்ள ஜனாதிபதி வெளிநாட்டுகளில் நிறைய தொடர்பு இருக்கிறதால அவர் தான் இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி என்பது எனது கருத்து. இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கேன்னா இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாரை கருதுறீங்க? ரணில் விக்ரமசிங்க. காரணம்? ரணில் விக்ரமசிங்க தான் எதிர்வரும் 5 வருடங்களுக்கும் ஜனாதிபதியாக இருக்கணும்ன்றது தான் என் அபிப்பிராயம். காரணம் ஒரு தலைவர் என்று சொன்னால் தலைமைத்துவம் தனக்கிட்ட இருக்கணும், முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு தலைவர் என்று சொன்னால் தனியாக தீர்வெடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கணும். இந்த தனியாக தீர்வெடுக்கக்கூடிய ஆளுமைன்றது எல்லார்ட்டையும் இருக்கான்றது சந்தேகம். நாம் கடந்த காலத்தை எடுத்துட்டோம்னு சொன்னால் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்க நேரம் அடுத்தடுத்த தீர்வுகள் என்ன எடுக்கணும், எப்படி எடுக்கணும்ன்ற ஒரு ஆளுமை அவர்கிட்ட இருக்கு. அந்த ஆளுமை இல்லாததால தான் அவருக்கு கொஞ்ச காலத்தில் இந்த நாட்டை விட்டுட்டு ஓடுறதுக்கும் இந்த நாட்டு பொருளாதாரங்களில் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. ஆனால் ரணில் விக்ரமசிங்க எல்லா விஷயத்திலையும் மிகவும் ஆளுமை உள்ள ஒரு மனிதராக இருக்கிறதால அவர்கிட்ட அதாவது இலங்கை நாட்டு சட்டங்கள் என்ன, எவ்வாறு இதுகளை செஞ்சுக்கணும்ன்ற தனி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறதால அவருக்கு இந்த நாட்டை ஒரு பொருளாதார ரீதியாக முன்னுக்கு கொண்டு வரதுக்கு மிகவும் முக்கியமான சந்தர்ப்பமாக இருக்கு. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்க. காரணம்? நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்த நாட்டை அவர் தான் பாரம் எடுத்து திருத்தினார். අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? අනුර. හේතුව? වෙනසක් ඕනේ ඉතින්. දැන් මෙච්චර කාල දෙපැත්තට දුන්නා අනුරට දීලා බලමු. එයා රට හදනවද? හදයි කියලා හිතනවා. රට අනුරට. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க? ஏன்னா ஜெயிப்பில் அனுரகுமார திசாநாயக்க தான் பொருத்தமான நினைக்கிறார். காரணம் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும். அதுக்காக அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாட்டை செய்வார் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி நீங்க யாரை கருதுறீங்க? நான் சஜித் பிரேமதாசை தான் கருதுகிறேன். காரணம் அவர் வாப்பா சேவை செஞ்சார், மிச்சம் சேவை செஞ்சிருக்காரு மக்களுக்கு. இந்த சிரமதான அது இது மிச்ச மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் அவரை விரும்புகிறோம் நாங்கள். நாடு விழுந்த நேரம் அதை எடுக்கலைன்னா அவங்க சின்னத்துக்கு கொடுக்கல, சும்மா போய் சின்ன
அப்படியா செய்வாரு இவர் செய்வார். අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? සජිත් මහත්තයා. හේතුව දුප්පතාගේ හිතවතා. එයාගේ තාත්තගේ ප්‍රතිපත්ති තිබ්බා. ඒවා තියයි කියලා අපි හිතනවා. අයි රට බාරගත්තනේ. කවුද රට බාරගත්තා නම් අනිත් ලොකු මිනිස්සු යටතේ ඉන්න බෑ ඔය මේ මොරකම් කරපු පිටිපස්ස. දැන් මේ අල්ලනවා කියලා බලමු මෙයාට අල්ලුවත් හොඳයි. නැත්තම් අපි ඉතින් අල්පත අල්ලනවා. හොර අල්ලන්න ඕනයි. සජිත් අල්ලනවද? සජිත් හිරකොල්ලා අපි නැති. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? அனுரகுமார் அனுரகுமார திசாநாயகி. காரணம்? காரணம் அவர் வந்து முதன்மையான ஆள், இளம் வயது, திறமையாக செய்வார்னு சொல்லுவார். அவருக்கு கொடுத்து பார்ப்போம். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதின்னு நீங்க யாரை கருதுறீங்க? அனுரகுமார திசாநாயகி. காரணம்? காரணம் புதிய மாற்றம் ஒன்று எதிர்பார்க்க, ஊழல் இல்லாத நல்ல ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை எதிர்பார்க்க. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதின்னு யாரை கருதுறீங்க? தற்போதைக்கு நான் நினைக்கிறது சஜித் பிரேமதாஸ் தான். காரணம்? அவரோட தாப்பனாருடைய வழிமுறையில் பார்த்தால் நல்ல சேவையில் செஞ்சிருக்கிறார். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு அதான். அந்த நாங்கள் நினைக்கிறோம் அவர்தான் வரணும். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ஆகணும். ஏன்னு சொன்னால் இப்போ முதல் இவங்க எல்லாம் 75 வருஷம் அப்படி செஞ்சாங்க. இப்போ புது நாடு வந்து அது தெரியும் நமக்கு வரணும். அதுக்கு நமக்கு அனுரகுமார் தான் நிச்சயமாக வரணும். அதான் நாங்கள் எதிர்பார்க்குறேன். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்கே. காரணம்? அவர் தான் இந்த நாடு பின்தள்ளப்பட்ட நாளைகளில் இருந்து இதுவரையும் அவர் தான் கொண்டு செல்றாரு ஒழுங்குமுறையா. இதுக்கு பிறகும் அவர் தான் கொண்டு செல்வாருங்கிறது தான் எங்களுக்கு நம்பிக்கை. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு கருதுறீங்க? ரணில் விக்ரமசிங்கே தான். என்ன காரணம்? காரணம் ஒண்ணுமே எனக்கு ஒப்பினை தாரன்னு சொல்லி காணி ஒப்பினை தாரன்னு காணி ஒப்பினை தந்தா நான் ஒரு ஜனாதிபதியா நான் அவருக்கு கொடுக்குறேன். இந்த நாட்டுல காணி மட்டும் தானே பிரச்சனை? காணி பிரச்சனை எங்களுக்காக தர வேண்டிய எங்கட பிரச்சனை அதே. அதை சுற்றி எங்களுக்காக தரத்தான் வேணும். தாரன்னு சொல்லி 25 வருஷமா தாராங்க தான். இல்ல இவராது வந்து தாரான்னு பார்ப்போமே. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு அவர் தருவாருண்டு. அதை சுற்றி அவருக்கு போட்டிருக்கோம். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரையில் அனுரக். காரணம்? ஊழல் இல்லாத ஒரு நாட்டை தரக்கூடியவரும் அவர் தான். அது இளைஞர் சமுதாயத்துக்குரிய ஒரு நல்ல மனுஷனாக இருக்கு. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? சஜித் தான் இப்போ இனி வாரத்துக்கு இருந்தால். காரணம்? காரணம் சொன்னால் அவன் நல்லா செய்வானு சொல்லி கொஞ்சம் எதிர்பார்க்கலும் எண்ணத்தை. இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு கருதுறீங்க? ரணில் விக்ரமசிங்கே. ரணில் விக்ரமசிங்கே. காரணம்? நாட்டை கூட கொண்டு வந்து நாட்டை காப்பாத்தின போலி ஜனாதிபதி அவர் வந்தா நாடு நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறேன். அவரோட இருக்கிற கல்லன்னு சொல்லி பெரிய ஒரு பிரச்சனை சொல்றாங்க. எல்லாம் மாறிட்டாங்க. சஜித் அவங்க தான் இருக்காங்க. எல்லாரும் எல்லாம் இருக்கான். இந்த நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம பொருத்தமான ஜனாதிபதிகள் சகல மக்களையும் சேர்த்து கொண்டு சேர்த்து ஒரு நல்ல பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரு தலைவரை தான் நினைச்சேன். யாருன்னு சொன்னா இனி சஜித்தா வரணும்னு சொல்லி அனைவரும் நானும் அப்படிதான் யோசிச்சேன். காரணம் என்ன? காரணம் என்ன, வேற எல்லாரும் வேண்டி அவர் ஒரு பாகுபாடு இல்லாம அப்படி. அப்ப நாடு விழுந்திருந்த நேரம் ஏன் அவர் நாட்டை எடுக்கல? நாட்டை எடுக்கல, அவர் எடுக்கிறதுக்கு உரிய மாதிரி இல்லை. எல்லாம் சம்பூர்ண இருக்கு. අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද? රනිල්. රනිල් තමයි මේ අපි කැමති. රනිල් මේ රටට අපිට කොච්චර උදව් කළා මේ ගන්න බැරි වෙලා මේ රටේ හිටියේ. මේ සජිත් බාර ගන්නත් බෑ. මෙයාටත් අනුර දිසානායකටත් බාර ගන්න බෑ. උන් ඔක්කොම හෙංගිලා හිටියේ. අයි රට බාර ගත්තනේ. කොච්චර ප්‍රශ්න තියදී වයසේ 70 වෙලා එයා පපුව දාගෙන මම ගන්නම් කියලා රට බාර ගත්ත එකනා. එයා එවිල්ලා අපේ තෙල් පොලිම ඔක්කොම නිදාස් කරලා දුන්නා. ඒ පොහොර මිනිස්සුන්ට කුඹුරට ගන්න පොහොරනේ. පොහොර ඔක්කොම ලබා දුන්නා. මේ 50000ක් 60000ක් එහෙම ගියා පොහොරේ.
ඕරනෙතු මිනිස්සු ගොයියන් කොච්චර අමාරුල වැටලා හිටියද අනිවාර්යයෙන්ම මෙයාට තමයි අපි දෙන්නේ රනිල්ට. இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? பொருத்தமான அனுர. காரணம் இதுதான், எல்லாருக்கும் கொடுத்து பார்த்து வேணாம போச்சு. இப்போ நாங்கள் புதுசாக வந்து உருவாக்கணும் மக்களுக்கு. நாட்டு அனுர செய்வாரா? இருந்தா செஞ்சு பார்க்கட்டுமே, கொஞ்சம் நாளைக்கு பார்க்க ரட்டா அனுரட்டு. நாட்டுக்கு பொருத்தமான அடுத்த ஜனாதிபதினு நீங்க யாரை கருதுறீங்க? நம்மட சஜித் மாத்தியா தான் வருவார்னு சொல்லி நினைக்கும். அவர் தான் வரவும் போகணும். காரணம் இனி ஒரு புதிய ஒரு ஜனாதிபதியை நாங்கள் எதிர்பார்க்கணும். இனி நல்ல ஒரு குரூப் ஒன்று இப்போ அவர்கிட்ட இருக்கு. அதனால இனி அவர் வந்தால் நல்ல நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஜனாதிபதி யாருன்னு நினைக்கிறீங்க? ரணில் விக்ரமசிங்கே. காரணம் அந்த கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை. அந்த நேரத்தில் அவர் தான் உதவி செஞ்சு நாட்டை காப்பாற்றினார். අපේ රටට සුදුසු ජනාධිපති කවුද? මම ඉතින් මේ කැමති අඳුර මහත්තයා වෙනවා. හේතුව? ඉතින් වැඩක් වෙනවා. මේ අනිවාර්යයෙන්ම එයාට දීලා බලන්න ඕනේ. මේ යන විදිහට වැඩක් වෙයි කියලා අපිට විශ්වාසයක් තියෙනවා. රට අනුරට අපේ රටට සුදුසු අනිත් ජනාධිපති කවුද කියලා ඔය හිතන්නේ? සාමාන්‍යයෙන් මම හිතන්නේ ඉතින් මට මගේ දැනුම හැටියට නේද ඔය මේගොල්ලන්ට වැඩිය සාමාන්‍ය අනුර කුමාර වැඩක් කරයි කියන එක තමයි මම හිතන්නේ. මොන හරි කරයි. රට හදනවද එයා? සාමාන්‍යයෙන් ඉතින් රට හදන්න පුළුවන් එයාට මම හිතන්නේ. කොහොමද විශ්වාස කරන්නේ? විශ්වාස කරනවා කියන්නේ ඉතින් මේ වෙනේ දැන් අනික් කට්ටිය 75 අවුරුද්දක් දෙපැත්ත ගාව විසක් දැන් බලන්න මට ඉන්නේ ගේ දොර නෑ මොකක්වත්. මේ මාමියා මම ඉන්නේ. අන්න මඩුවේ ඉන්නේ මම. මට මං තමයි අසතුන දෙනකෝ අසතුන ට්‍රුකල් එකක් 250යි දුන්නේ. දැන් ඒකත් කපලා ඒකත් නෑ. හරිද? එතකොට දුප්පත් මිනිස්සුන්ට කරපු දෙයක්වත් නෑ. වට තේරෙනවද මං කියන කතාව? එතකොට ඒක නිසා මම කියනවා මට අපිට කන්න නැතුණත් කමන්නේ රටට වැඩක් කරන මිනිහෙක් නීති හරියට කරනවා නම් අන්නේ පුද්ගලයාට ඡන්දය දෙන්න. රට අනුරට